இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல யோசி. என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நடந்துச்சுங்களா? நல்ல யோசி. இப்ப என்ன பண்றது? வாட் இஸ் திஸ் அருண்? இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. சாரி டாக்டர், அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வந்த அருண்? அது வந்துமா, மும்பைல நடந்துட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? சொன்ன டேட்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு டே நைட்டு ரெஸ்ட் எடுக்காம லீவும் எடுக்காம ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதனால அவங்க டயர்டாகி லீவு கேட்குறாங்கம்மா. லீவு கொடுக்கலினா ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு சொல்றாங்கம்மா. இதுக்காக தான் இப்போ வந்தியா? சரி, அந்த இன்சார்ஜுக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் பேசுறேன். சரிங்கம்மா, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். என்னாச்சு? மா, லைனே போக மாட்டேங்குதுமா. டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சாரு, நாம செஷன் கண்டினியூ பண்ணலாம். இல்ல, ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கா அகிலா. போதும், இன்னைக்கு இந்த செஷன் போதும். திருப்பி இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணலாம். நான் கிளம்புறேன். என் பிரச்சனைக்கு எதுவும் தீர்வே சொல்லலையே. இல்ல, ஆதி ஆல்ரெடி ரேண்டமா பேசினதெல்லாம் நீ விஷுவலைஸ் பண்ணிருக்க. இது பிரம்மையா இருக்க சான்ஸே கிடையாது. ரொம்ப கம்மி தான் அது. சோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 60% இது உண்மையா இருக்க மாதிரி தான் தோணுது அகிலா. அதே சமயம் கன்ஃபார்மாவும் நம்மளால சொல்ல முடியல. சோ டீடைலா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதே சமயம் அது உண்மைதானான்னு கன்ஃபார்மாவும் சொல்ல முடியல. அதனால நீ ஒரு நாள் ஃப்ரீ ஆகி என் கிளினிக்கு வா. நம்ம அன்னைக்கு டீடைலா ஃபுல் டெஸ்ட் எடுத்து என்னன்னு பார்க்கலாம். யூ டோன்ட் வரி. நான் அருண் கிட்ட டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போறேன். இப்ப மைண்ட் காம் ஆவதுக்கு நீ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். ஓகே, பாய். நான் கிளம்புறேன் அகிலா. பாய். தேங்க் யூ சாரு. டேக் கேர். பாய் மா. வாங்க டாக்டர், போலாம்ப்பா. அம்மா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த போது பெரியய்யா மனசுல ஏதோ ஒரு முடிவெடுத்து அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஆதி ஏன் அவசரப்பட்டு இப்படி பண்ணாரு? பெரியய்யா இப்பெல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்றேன்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் முடிவெடுக்கிறாரு. ஆதி எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்ல. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆதியோட மனசையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு தெரியாம பார்வதிய காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில ஆதி ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த அகிலாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் வாழ்நாள் பூரா குற்ற உணர்ச்சியில தவிக்க வேண்டி இருக்குமேன்னு ஆதி அகிலா கிட்ட உண்மையை சொல்லியிருப்பான். அதனால ஆதியை நாம குற்றம் சொல்ல முடியாது. பெரியய்யா அப்பா அம்மா காதல பேசுனது இப்போ அம்மா காதல கேக்குதுங்கிறது எப்படி மாமா? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த விஷயத்த உடனே பெரியய்யா கிட்ட சொல்லணும். வேண்டாம் பார்வதி, அவசரப்படாத. ஏற்கனவே அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிற ஆதிக்கு இப்ப அம்மாக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அதுவும் அவனால ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சா ஆதி ரொம்ப வேதனைப்படுவான். அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? தீர்வு எதுவும் நம்ம கையில இல்ல. நம்மள மீறி என்னென்னமோ நடக்குது. எல்லாமே நல்லதுக்குதான்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அகிலாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நடந்ததுதான். அதுக்கப்புறம் லண்டன் போயிருந்த ஆதி திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்தது கூட எதிர்பார்க்காம நடந்ததுதான். அதுக்கப்புறம் ஐசியூல இருந்த அகிலா கிட்ட ஆதி போய் தான் மனசுல இருந்தது எல்லாம் சொல்லியிருக்கான். அதுவும் எதிர்பார்க்காததுதான். அதோட தொடர்ச்சியா இப்ப ஆதி பேசுறதெல்லாம் என் காதல கேக்குதுன்னு
அகிலா சொல்றா இது எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு தான் நடக்குது. இது எல்லாமே நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு போக போக தான் தெரியும். நாம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா நந்தினி, அகிலா ஐசியூல மயக்கத்துல இருந்தப்போ ஆதி அவனுக்கும் அந்த சமையல்காரிக்கும் இருக்கிற காதல் விஷயத்தை அவகிட்ட சொல்லிருக்கான் போல இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு அகிலா மயக்கத்துல இருந்த போது அருணை கூட உள்ள விடாம அம்மா கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லி ஆதி வார்டுக்குள்ள தனியா போனது உண்மைதான். அப்போ நானும் அங்கதான் இருந்தேன். ஆனா ஆதி பார்வதி பத்தி தான் பேசினாருன்னு எப்படி ஆண்டி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? எல்லாம் இந்த ஐஸ்வர்யா, திடீர் ஜேம்ஸ் பான், சமையல்காரி இவங்க 3 பேரும் அகிலா பத்தி பேசுறத நான் கேட்டேன். என்ன ஆண்டி பேசிக்கிட்டாங்க? அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எக்ஸாக்ட்டா என் காதுல விழல. ஆனா மயக்கத்துல இருந்து அகிலா கிட்ட ஆதி சமையல்காரிய பத்தி தான் பேசியிருக்கான். அவன் பேசின விஷயம் மட்டும் இப்ப அகிலா காதுல ரேண்டமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு அகிலாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்னு இவங்க 3 பேரும் பேசினதா நான் கேட்டேன். ஆதிக்கடவூர் கோவில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்க போற நாள். ஆமா, நாளைக்கு பௌர்ணமி இல்ல? மறந்தே போச்சு அகிலா. நாளைக்கு கோவிலுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ணி குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்கணும். ஏங்கா, அவ்வளவு பெரிய குளத்துல இருந்து அந்த சின்ன ஸ்படிகலிங்கத்தை எப்படிக்கா எடுக்கிறது? குளத்துல இருந்து லிங்கத்தை வெளியில எடுக்கிறதுக்கு ஆட்களை ஏதாவது ரெடி பண்ணணுமா ஆண்டி? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்க போறது நீயும் ஐஸ்வர்யாவும் தான். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அந்த பெரிய குளத்துக்குள்ள இறங்கி மூழ்கி ஐஸ்வர்யாவும் மித்ராவும் லிங்கத்தை கொண்டு வரதா? எப்படிக்கா இது நடக்கும்? வேற வழியே இல்ல. இவங்க 2 பேரும் தான் குளத்துல மூழ்கி லிங்கத்தை வெளியில எடுத்துட்டு வரணும். அது குருஜி உத்தரவு. என்ன ஆண்டி சொல்றீங்க? குருஜி ஸ்படிகலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன அன்னைக்கு அவர் சொன்னத முழுசா நான் உங்ககிட்ட சொல்லல. பௌர்ணமி அன்னைக்கு உங்க 2 மருமகள்களையும் குலதெய்வ கோவில் குளத்துக்குள்ள மூழ்கி தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. யார் குளத்துக்குள்ள மூழ்கி லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வராங்களோ, யார் கைக்கு லிங்கம் கிடைக்குதோ அவங்க தான் இந்த லிங்கத்தை அடைய பூஜை பண்ண தகுதியானவங்க.